இஸ் SEO ஸ்டில் ஒர்க்ஸ்? SEOன்றது இன்னமும் வேலை செய்தாங்க, ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காங்க. நான் வந்து ஒரு வெப்சைட்டை பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நாளாக SEO பண்ணுறேன், ஒரு சேஞ்சும் தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. SEO வந்து இன்னமும் வந்து ஒர்க் ஆகிட்டு தாங்க இருக்குது. அதாவது நீங்கள் வந்து SEOன்னும் போது ப்ராப்பராக நீங்கள் ஆன் பேஜ்லாம் பண்ணிவிடுங்க, பேக்லிங்க்ஸ்லாம் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸு தெரியும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஓவராலாக ஒரு பிஸ்னஸை நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா வெறும் SEO மட்டுமே டிபெண்ட் பண்ண வேணாம். ஓகேங்களா? இது SEO இஸ் ஒன் ஆஃப் த மார்க்கெட்டிங் டெக்னிக்குங்க. SEO பண்ணுங்கள், அதில் வந்து நிறைய சைட்ஸ் வந்து பிக்கப் ஆகிடும், பிஸ்னஸ் கொடுக்கும். ஆனால் SEO மட்டுமே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அதில் வரல அப்படின்னா தட்ஸ் த எண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் கிடையாது. மேபி உங்களுக்கு ஒரு டைம் எடுத்துக்கலாம். மேபி நீங்கள் வந்து உங்களுடைய SEO டெக்னிக்ஸை மாற்றி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் அதை கைவிடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். யூ ஜஸ்ட் ஒர்க் ஆன் இட். அது ஒரு ட்ராக் போட்டோம். பட் SEO மட்டுமே வந்து டிபெண்ட் பண்ணாதீங்க. SEO அதுவே மட்டும் வந்து ஒரு பிஸ்னஸை பூஸ்ட் பண்ணுறது கிடையாது. அது இல்லாமல் நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? அட்வர்டைஸிங் கான்செப்ட்ஸ் இருக்குது, சோஷியல் மீடியா கான்செப்ட் இருக்குது. அது வந்து இ-காமர்ஸ் சைட்ஸாக இருந்தால் அதுக்கு இன்னும் செப்பரேட் கான்செப்ட்ஸ் இருக்குது. மார்க்கெட்டிங்ன்றது வந்து இட்ஸ் அ ஓஷன். அது ஒரு வாஸ்டான ஒரு சப்ஜெக்ட். SEOன்றது அதில் ஒரு சின்ன பீஸுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இஃப் SEO இஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல், த பிஸ்னஸ் இஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல்லாம் கிடையாது. அதே மாதிரி வந்து SEO இஸ் நாட் அ ஒன் டே ஒர்க். நல்லாவே உங்களுக்கு தெரியும். இட் மே டேக் சம் டைம். ஓகேங்களா? பட் ஒரே ஸ்ட்ராட்டஜிஸாக ஒரே விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸோ நிறைய நெட்டில் படிங்க, ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுங்கள், வேறு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஈவன் வேறு மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ், SEO தவிர்த்து சில மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் இருக்கான்னு பாருங்கள். நான் இது வந்து ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ஒரு SEO ஸ்பெஷலிஸ்ட், அதுதான் அவருக்கு SEO தான் வேலை அப்படின்னா அவர் கான்செப்ட் தனி. அவருக்கு வந்தாலும் வரலனாலும் அதில் தான் வேலை. ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் SEO மட்டுமே நம்பாதீங்க. ஏதோ ஒரு ஃப்ரீ மார்க்கெட்டிங் டெக்னிக்குன்னு சொல்லிட்டு அதையே நம்பி டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஆன் பேஜ் பண்ணுங்கள், ஆஃப் பேஜ் பண்ணுங்கள், பேக்லிங்க்ஸ் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணிகிட்ருங்க. வந்தால் ஓகே, வரலைன்னா அடுத்தடுத்த மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படி தான் நீங்கள் வந்து பண்ணணும். இன்னும் சில பேருக்குலாம் பிஸ்னஸ் எப்படி டெவலப் ஆகுதுன்னா வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டுமே நம்ப மாட்டாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஏகப்பட்ட மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது, அதை மட்டுமே நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் அவங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். ட்ரெடிஷ்னல் சில பேருக்கு கை கொடுக்கும். ஸோ மார்க்கெட்டிங்ன்றதை வந்து நீங்கள் இட்ஸ் a 360 டிகிரி அப்ரோச்சுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.